ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுடைய டெஸ்ட் நம்பர் 6. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் நம்ம இங்கே இருக்குது. யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. ஸோ இதுக்கான டெஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை செக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபைனலாக அவுட் ஆஃப் 50க்கு எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் டேர்ம் வாஸ் இன்க்ளூடட் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன் 1976? 1976இல் இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று சமதர்மம். ஸோ இதில் கொஷின் வந்து வேறு டாப்பிக்கில் இருந்து இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நம்பர் 6க்கு சொல்லியாச்சு. டெஸ்ட் நம்பர் 1 to 5லேருந்தும் கொஷின்ஸ் வரும் ரிவிஷன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர்டிக்கல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரமோட்ஸ் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி? எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது? பிரிவு 51. Which year the Union government constituted a commission under the chairmanship of Justice R.S. Sarkaria? ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் R.S. Sarkaria தலைமையில் ஆணையம் அமைத்தது? 1983. Who appoints the Chief Minister of India? மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆளுநர். Which amendment act is known as Mini Constitution of India? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? 42வது சட்ட திருத்தம். Number of subjects consist in the Union list enumerated in the 7th schedule of Indian Constitution for division of powers. இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? 100 அதிகாரங்கள். Which constitution amendment incorporated புதுச்சேரி in the Union of India? எந்த அரசியலமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் இணைத்தது? 14வது. In 1944, the government of India set up a planning department under the chairmanship of 1944ல இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது? சார் அர்தே சிர்தலால். Which of the following rights literally means we command? கீழ் சொல்லப்பட்டவற்றில் நாங்கள் ஆணையிடுகிறோம் என்ற பொருள் உணர்த்துவது எந்த மனு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாண்டமஸ். ஸ்டேட் த இன்கரெக்ட் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு பெற்றுள்ள கூட்டாட்சி தன்மைகளில் தவறானதை தேர்வு செய்க. ஸோ உச்சநீதிமன்றம் அதிகாரப்பிரிவு ஈரவை நாடாளுமன்றம் கரெக்டு. நெகிலா அரசியலமைப்புன்னு வரணும். இங்கே நெகிலும் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறானதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக்க பாருங்கள். அடுத்தது மேட்ச். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியலுக்குள்ளதில் எது எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றிய பட்டியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம், பாதுகாப்பு. மாநில பட்டியல் வனங்கள், பொதுப்பட்டியல் திருமணம். ஸோ 2, 3, 1 4th ஆப்ஷன். The power of the state government is being removed government and the central power is being increased. மாநில அரசாங்கத்தின் அதிகாரம் நீக்கப்பட்டு மத்திய அரசாங்க அதிகாரம் அதிகரிக்கப்படுவது அப்படின்றது எனது ஒரு விதிவிலக்குகள். ஃபெடரலிசம் இஸ் கீ டு சக்ஸஸ். கூட்டாட்சி முறையுடைய வெற்றிக்கு முக்கியமானது எது? நிதி அதிகார பகிர்வு, ஃபினான்ஷியல் டெவல்யூஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ப்ரொவைட் ஃபார் த இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட்? தலைவர், அதாவது எந்த விதி வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி சொல்லக்கூடியது? அதை பற்றி வழிவகுக்கிறது. விதி 56ல் 1ல் பி மற்றும் 61. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் பீயிங் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் டு த ராஜ்யசபா? மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 12. விச் டஸ் நாட் டேக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர்? எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே கிடையாது அப்படின்னா நிதி உறவுகள் கிடையாது. 3rd ஆப்ஷன். Who among the following decides whether a bill is a money bill or not? அதாவது எந்த மசோதா நிதி மசோதாவா இல்லை இதர மசோதாவா அப்படின்றதை தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் வந்து மக்களவையுடைய சபாநாயகர். டேஷ் செக்டர் கான்ட்ரிபியூட்ஸ் த மோஸ்ட் இன்கம் இன்டு இந்தியன் எக்கானமி? இந்திய பொருளாதாரத்திற்கு எந்த துறை அதிக வருமானத்தை வழங்குகிறதுனா 3ஆம் நிலைத்துறை, அதாவது சேவைத்துறை. The export and import policy was introduced in the year. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு 1985. India has signed an agreement with DAS that would allow the two countries to automatically share tax related information 2017. இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து
வரி சம்பந்தமான தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஒப்பந்தம் செய்தனர்னா சுவிட்சர்லாந்து. த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் த சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? 47%. நிதி ஆயோக்குடைய எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இன் 1944 த காந்தியன் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை. காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ 1944 ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன். In which year 15th Financial Commission established? 15வது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்டது எந்த வருடம்? 2017. The aim of the second 5-year plan. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன? விரைவான தொழில் வளர்ச்சி, rapid industrialization. The central value added tax and services tax can be replaced by a new tax named as மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் ஜிஎஸ்டி. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. Which 5-year plan is a people oriented plan? மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது எந்த இதில்? 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். Which first country to implement GST 1954? 1954 ஜிஎஸ்டியை அமல்படுத்திய முதல் நாடு பிரான்ஸ். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இந்த இயர். உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2013. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 வாஸ் அடாப்டட் இன் ஆர்டர் டு அச்சீவ் த எய்ம் ஆஃப். 1956 தொழில் கொள்கை தீர்மானம் இதுக்காக எந்த இலக்கை அடையதுக்காக அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா சமத்துவம். வாட் இஸ் த பீரியட் ஃபார் த 14th ஃபினான்ஸ் கமிஷன் ஹாஸ் மேட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்? 14வது நிதிக்குழுக்கான பரிந்துரைகளை முன்வைத்த காலகட்டம் 2018 to 2020. The Rural Infrastructure Development Fund was set up under. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி எதற்கில் உருவாக்கப்பட்டது? நபார்டு. மகளனோபிஸ் 4-sector model was appointed for which of the following 5-year plan? மகளனோபிஸ் 4-துறை மாதிரி எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? 2வது ஐந்தாண்டு திட்டம். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். One was the Ramakrishnan movement founded by Swami Vivekananda. ராமகிருஷ்ண இயக்கம் விவேகானந்தால் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1987 May 1. Where did Pandit Ishwar Chandra Vidyasagar establish the Metropolitan Corporation? மெட்ரோபாலிட்டன் நிறுவனத்தை பண்டித் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஏற்படுத்திய இடம் எந்த இடம் கேட்டிருக்காங்க? கல்கத்தா. The year in which the Muhammadan Literary Society was founded in Calcutta. கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1863. சர் சையத் அகமது கான் translated and published various scientific books into our language. அதாவது சர் சையத் அகமது கான் பல்வேறு நூல்களை எந்த மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? உருது. Who founded நிரங்கா இயக்கத்தை தோற்றுவித்தது? பாபா தயால்தாஸ். The year கால்சா காலேஜ் was established. அமிர்தசரஸில் கால்சா கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு 1892. ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகளுடைய புக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அகிலத்திரட்டு அம்மானை அருள் நூல், அதாவது த புக் ஆஃப் கிரேஸ். ஸோ இது ரெண்டும் இதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு. அதனால் 1, 2 சரி. த வீக்லி நியூஸ் பேப்பர் 1 பைசா தமிழன் ஹூ ரேன் த மேகசின். ஸோ 1 பைசா தமிழன்ற வாரப்பத்திரிகையை நடத்தியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். வைல் சுபாஷ் ஸ்டடிங் இன் ஸ்கூல் ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த டீச்சிங் ஆஃப். சுபாஷ் பள்ளியில் படிக்கிற காலத்தில் யாருடைய போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார்? விவேகானந்தர். மார்ச் 1947 மவுண்ட் பேட்டன் ரீப்ளேஸ்டு டேஸ் வைசியராய் ஆஃப் இந்தியா. அதாவது மவுண்ட் பேட்டன் 1947 எவருக்கு மாற்றாக இந்திய வைசியராக பொறுப்பேற்றார்னா வேவல். த மோட் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன் வாஸ் நோன் அஸ் த ரைத்வாரி சிஸ்டம் which was an innovation of. வரி வசூலிக்கும் முறையை ரயத்வாரியில் புகுத்தியவர் தாமஸ் மன்றோ. As a symbol of Swadeshi movement, a national college was started in Calcutta. Its first principal was. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் அரவிந்த் கோஷ். Who organized the East India Association in London? லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. Who played the most remarkable work on the home rule
லீக் இன் தமிழ்நாடு. தன்னாட்சி கழகம் அதாவது தமிழகத்திலிருந்து உதயமாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பெண் அன்னி பெசன்ட், திருமதி அன்னி பெசன்ட். விச் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் பார்ட்டிசிபேட்டட் பை காந்தி. எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்? 2ஆம் வட்டமேசை மாநாடு. ஜவஹர்லால் நேரு வாஸ் born at. ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேர்வையே 4. ஸோ நீங்கள் ஆன்சரை போட்டிருப்பீங்க ஆல்ரெடி. எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.